ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருப்போம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோமே தவிர இப்போ வரைக்கும் வேறு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கடம் அப்படிங்கிறது இருந்தது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் நான் சொல்லிட்டு இருந்த அதே ஒரு விஷயத்தை இப்போது ஒரு ஃபாரின் கிரிக்கெட்டர் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஃபார்மர் கிரிக்கெட்டர் மைக்கேல் கிளார்க் இப்போது நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்படி என்ன ப்ரோ சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது நான் நம்மளுடைய ஃபேன்ஸ் கிட்ட நிறைய இடத்துல சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஒரு கான்ட்ரவர்சி எம்ஐயோட ஃபேன்ஸ் கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. ப்ளஸ் ஒன் ஃபேமிலிக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து பிளவுபடுற மாதிரி வச்சிருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒன் ஃபேமிலி அப்படிங்கிறது ட்ரிபிள் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் மாறி போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அடி வாங்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் என்கிட்ட கேட்டாங்கப்பா, நான் அக்செப்ட் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து ரியல் ஃபேக்ட்டு. ஸோ அவர் வந்து பேசினாலுமே அவர் இதை தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஈவன் ஹர்திக் பாண்டியா அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத மேட்சுக்கு முன்னாடியே வச்சிருந்தாரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரால் வேறு எதுவுமே பேச முடியல. பட் இந்த இடத்துல கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது வேறு யாரும் கிடையாது, ரோஹித் சர்மா தான். ஸோ ரோஹித் சர்மா ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப் வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸும் மும்பை இந்தியன் ஃபேன்ஸும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% ஃபேன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனாலும் ஒரு 50 to 60% ஆஃப் த ஃபேன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஊந்துகோலாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா கையில் இல்லை, ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருந்தோம். ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒரு ஆஃப் செஷனுக்கு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவும் செம ஜாலியாக வந்துட்டு ஃபன்னாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அவங்க கை கொடுத்துட்டு ஒரு ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபேன்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணி இதை புரிய வைக்க வேண்டியது ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா வெளியே வந்து இதை ஃபேன்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணியே ஆகணும்னு மைக்கேல் கிளார்க் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம பல தடவையே சொல்லிட்டே தான் இருக்கோம். ஸோ இது வந்து ரோஹித் சர்மா கிட்ட மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா வந்துட்டு அப்போ அட்ரஸ் பண்ணுறதில்ல. அப்போ ரோஹித் சர்மா தப்பு பண்ணுறாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ப்ரெஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சாதாரணமாக அட்ரஸ் பண்ணிட முடியாது. ப்ரெஸ் அட்ரஸ் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் சைடில் சப்போர்ட் வேணும், மேனேஜ்மெண்ட் சைடில் பெர்மிஷன் வாங்கணும். நம்ம கேப்டனாக இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டோட பெர்மிஷனோட தான் ப்ரெஸ்ஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். இப்போது ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் கிடையாது, ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம டாப் அஃபீஷியல்ஸ்லேருந்து மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி தான் அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கோச்சும் பெர்மிஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க் பவுச்சருமே பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தார். ஸோ அதனால் ரோஹித் சர்மா சப்போஸ் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணும்போது அங்கே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியலான கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டு அதுக்கு ரோஹித் சர்மா ஏதாவது பதில் சொல்லிட்டா மறுபடியும் வந்துட்டு இருக்கிற பிரச்சனையை விட அதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் ரோஹித்தை ஸ்டில் அவங்க வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்ரஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே ரோஹித் சர்மா மேலே தப்பு கிடையாது. மேனேஜ்மெண்ட் இதை வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் ப்ரெஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது நடக்கும். மேனேஜ்மெண்ட் ஓகே சொல்லி இதை அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் மும்பைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.